வெல்கம் டு டைம் அண்ட் ஸ்பேஸ் மாஸ்டர். இன்னைக்கு நான் பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ரிமூவ் அவுட்டர் மோஸ்ட் பேரந்தசிஸ். ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு வேலிட் பேரந்தசிஸ் தான் கொடுப்பாங்க. பேரந்தசிஸ் ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க. வேலிட் பேரந்தசிஸ் ஸ்ட்ரிங்னா எல்லா ஓப்பனிங் பேரந்தசிஸ்க்கும் ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ் இருக்கும். பட் அவங்க இந்த மாதிரி ஒரு இன்வேலிடான ஸ்ட்ரிங் தர மாட்டாங்க. பிகாஸ் நமக்கு 2 ஓப்பனிங் பேரந்தசிஸ் தான் இருக்கு, 3 க்ளோசிங் பேரந்தசிஸ் இருக்கு. ஸோ இது வந்து இன்வேலிட். இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. பட் கொஸ்டின்ல நமக்கு ஒரு வேலிடான ஸ்ட்ரிங் பேரந்தசிஸ் கொடுப்பாங்க. அதாவது நமக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஓப்பன் பிராக்கெட்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வேலிட் பேரந்தசிஸ். ஸோ இந்த பேரந்தசிஸ் ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட் இருக்க பேரந்தசிஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இன்னர் மோஸ்ட் இருக்கிறத மட்டும் நம்ம ரிசல்ட்டா கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம இந்த ஹோல் ஸ்ட்ரிங்லயே அவுட்டர் மோஸ்ட்லாம் எதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே அவுட்டர் மோஸ்ட் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த 2 பேரந்தசிஸ்க்குள்ள ஒரு இன்னர் பேரந்தசிஸ் நிறைய இருக்கு. அதாவது ஒன்னோ இல்ல நிறைய உள்ள எவ்வளவு இருந்தாலும் நமக்கு இந்த மொத்தத்துல இதுல அவுட்டர் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2. ஸோ அதை விட்டு உள்ள இருக்கிறத பிரிண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ரிசல்டன்ட்ல நமக்கு உள்ள இருக்கிறத பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இதை எடுக்கலாம். இதை எடுக்கும்போது சாரி, இது கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ நம்ம இந்த சைடு எடுக்கும்போது இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேரந்தசிஸ், உள்ள இருக்கிறது இன்னர் பேரந்தசிஸ். அப்போ உள்ள இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர். இது ரெண்டும் நெக்ஸ்ட் 1 2 3 4 யா. அப்போ நமக்கு ரிசல்டன்ட் அவுட்புட் இதுதான். ஸோ நம்ம அவுட்டர் பேரந்தசிஸை எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். அவுட்டர் பேரந்தசிஸ்னா அதுக்குள்ள ஏதாவது இன்னர் பேரந்தசிஸ் இருந்தாலே அது அவுட்டர் பேரந்தசிஸ் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். பண்ணிட்டு அவுட்டர் பேரந்தசிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு உள்ள பிரிண்ட் பண்றது தான் நமக்கு அவுட்டர் பேரந்தசிஸ். ஓகே. இதை நம்ம எப்படி அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்லேயே பார்க்கலாம். ஸோ யா, இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் அதாவது நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச்ல பார்க்கும்போது நமக்கு பேரந்தசிஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் வர கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்ம ஸ்டாக் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஸ்டாக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அதுல நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணி நமக்கு ஆன்சர் கெட் பண்ண முடியுமான்றதை ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது 1 2 அண்ட் செகண்ட் க்ளோசர் பேரந்தசிஸ் வரும்போது அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் பாப் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு பேர். ஓகேயா. ஸோ அப்போ பாப் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் நமக்கு இருக்கு. அப்போ இப்போ வந்திருக்கிறது நமக்கு அவுட்டர் பேரந்தசிஸா கண்டிப்பா இருக்காது. பிகாஸ் நம்ம ஒரு அவுட்டர் பேரந்தசிஸ் வரும்போது நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிறத பாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் லாஸ்டா இருக்கணும். பட் பாப் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட் இல்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்போ இது பாப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்க வரும்போது இன்னொரு க்ளோசர். இப்போ நம்ம இது ரெண்டையும் பாப் பண்ணும்போது எஸ் எக்ஸாக்ட்லி அதுதான். ஏன்னா நமக்கு இப்போ ஸ்டாக்ல ஒண்ணுமே இல்லை. ஸோ நம்ம ஒரு அவுட்டர் பேரந்தசிஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது உள்ள இருக்கிறத பாப் பண்ணோம் அப்படின்னா உள்ள எம்டியா இருக்கணும். அப்போதான் நமக்கு அந்த வந்திருக்க பேரந்தசிஸ் தான் அவுட்டர் மோஸ்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்ததுதான். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள இதை இதை டிராவல்ஸ் பண்ணும்போது உள்ள இன்சர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இதை டிராவல்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி உள்ள இன்சர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இப்போ ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ் வருது. இப்போ இதுதான் அவுட்டர் மோஸ்டா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். எப்படி செக் பண்ணலாம்? ஸோ இப்போ இந்த பேரந்தசிஸ் உள்ள வரும்போதே நம்ம மேல இருக்கிறத பாப் பண்ணலாம். பாப் பண்ணோம்னா நமக்கு ஸ்டாக் எம்டி ஆகுதா? இல்ல. ஸோ அப்போ அது டெஃபினட்டா அவுட்டர் பேரந்தசிஸா இருக்காது. ஸோ பாப் பண்ணும்போது இதை பாப் பண்ணிட்டோம். பட் இன்னும் நமக்கு ஸ்டாக் எம்டி ஆகல. அப்போ டெஃபினட்டா அது அவுட்டர் பேரந்தசிஸ் இல்ல. நெக்ஸ்ட் அகைன் இன்னர் வருது. இன்னர் வரும்போது இப்போ நம்ம அகைன் இதை பாப் பண்றோம். ஸோ பாப் பண்றோம் அப்படின்னா எஸ், அப்போ டெஃபினட்டா ஸ்டாக் எம்டி ஆகுது. அப்போ இதுதான் நமக்கு அவுட்டர் பேரந்தசிஸா கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த ஒரு லாஜிக் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்மால் சேஞ்ச் என்னன்னா நம்ம பேரந்தசிஸ் இன்சர்ட் பண்றதுக்கு பதிலாக அதோட இண்டெக்ஸஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 அந்த மாதிரி நம்ம அதோட இண்டெக்ஸஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம அப்ரோச் என்ன, க்ளோசிங் பிராக்கெட் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம உள்ள போட்டுக்கிட்டே வருவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அதோட இண்டெக்ஸஸை நம்ம போட்டுக்கிட்டே வரும் இண்டெக்ஸை. பட் நம்ம இந்த பிராக்கெட்டை பார்க்கும்போது என்ன பண்றோம், பாப் பண்றோம். பாப் பண்ணிட்டு அது எம்டி ஆகுதா? எம்டி ஆச்சு அப்படின்னா அதான் அவுட்டர் மோஸ்ட். எம்டி ஆகலைன்னா இன்னும் நிறைய பேரந்தசிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 0th இண்டெக்ஸ் ஓப்பன். அப்போ ஓப்பன்னாலே நம்ம அதை இண்டெக்ஸை நம்ம ஸ்டாக்ல புஷ் பண்ணிடுறோம். ஓகேயா. ஸோ இஃப் ஓப்பன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா புஷ் இன்டு ஸ்டாக். ஓகேயா. நெக்ஸ்ட் அகைன் நம்ம இங்க பார்க்கும்போது சேம் ஓப்பன். ஸோ இண்டெக்ஸ் 1. நெக்ஸ்ட் இப்போ நம்ம க்ளோஸை நம்ம பேஸ் பண்ணும்போது இஃப் க்ளோஸ் பிராக்கெட்டா வந்தது அப்படின்னா பாப்
அன்செக் பாப் பண்ணிட்டு நமக்கு அது வந்து ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சா இல்லையான்றதை ஜஸ்ட் செக் பண்றோம். ஸோ இப்போ நம்ம இதை ஃபேஸ் பண்றோம். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் இதை எம்டி பண்ணணும். அதாவது பாப், அதாவது அது என்னன்னா இது ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டாப் அப்படிங்கிறதுல நம்ம ஒன் ஸ்டாக்கோட டாப்ல ஒன் இருக்கு அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிட்டு இதை பாப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டாக் எம்டியா இல்லை. ஸோ அதை இது கன்ஃபார்ம் அவுட்டர் மோஸ்ட் பேரண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் சேம் இப்போ அதே மாதிரி அகைன் ஒரு க்ளோஸ் வந்தா நம்ம என்ன பண்றோம்? க்ளோஸ் வந்தோம்னா இப்போ டாப்ல என்ன இருக்கு? 0. ஸோ டாப்ல 0 போட்டுட்டு அதை பாப் பண்றோம். பாப் பண்ணி செக். இப்போ ஸ்டாக் எம்டியா? எஸ், டெஃபினட்டா எம்டி ஆயிடுச்சு. அப்ப நமக்கு என்ன? கண்டிப்பா இது ஒரு அவுட்டர் இது ஒரு அவுட்டர் பேராந்தசிஸ் தான் கண்டிப்பா. ஸோ நம்ம ஐ வந்து 0, 1, 2, 3ன்னு இது வரைக்கும் இப்போ டிராவல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? அப்போ நம்ம பாப் பண்ணோன்னே எம்டியா? எஸ், எம்டி. அப்ப டாப் தான் நமக்கு ஸ்டார்டிங், அதாவது 0. இந்த இண்டெக்ஸ் தான் நமக்கு ஸ்டார்டிங். ஓகேயா? அப்போ டாப்ல இருந்து ஐ வரைக்கும் நம்ம இருக்கிறத நம்ம ரிசல்டன்ட்ல போட்டுக்கலாம். ஸோ இதுதான் 0. இதுதான் நமக்கு டாப்பா? ஓகே. அப்ப அதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் நம்ம ரிசல்ட்ல போடுறோம். ஓகேயா? ஸோ ரிசல்ட்ல அப்ப நம்ம என்ன போடுறோம்? அதாவது 0th இண்டெக்ஸ்ல இருந்து இப்ப இந்த இண்டெக்ஸ் உள்ள இருக்கிறதெல்லாம் போடுறோம். அப்ப நம்ம என்ன ஃபார்முலா? நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல என்ன பார்த்திருக்கோம்? ஐ டு ஜே. இங்க நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. 0 சம்திங் சம் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதோட மொத்த லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஜே மைனஸ் ஐ பிளஸ் ஒன். கரெக்டா? ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன பண்றோம்? லாஸ்ட் மைனஸ் ஸ்டார்ட் பிளஸ் ஒன். அதே தான் இங்கேயும் நமக்கு. ஓகேவா? நம்ம ஜஸ்ட் ரிசல்ட்ல என்ன பிளஸ் பண்றோம்? பிளஸ் ஈக்குவல் டு இதுதான் ஸ்ட்ரிங் எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் எதுல இருந்து? அதாவது 0 பிளஸ் ஒன். நமக்கு டாப் எங்க இருக்கு? டாப் பிளஸ் ஒன். அதாவது உள்ள இருந்து தான், அதுக்குள்ள இருந்து தான் நம்ம பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டாப், அதாவது இப்போதைக்கு நான் இனிஷியலா டாப்னே சும்மா ஜஸ்ட் வச்சுக்கிறேன். டாப் பிளஸ் ஒன்ல இருந்து எவ்வளோ லென்த் தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஒரு லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட் மைனஸ் ஸ்டார்ட் பிளஸ் ஒன். அப்போ லாஸ்ட் அது ஐ, இதுதான் லாஸ்ட் மைனஸ் டாப் பிளஸ் ஒன். இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்க லென்த்தோட ஸ்ட்ரிங் கிடைச்சிரும். இதை எடுத்து நான் என்ன பண்றேன்? இதை எடுத்து நான் ரிசல்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்ல எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்ல இருந்து டிராவல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ ஸ்டாக் எம்டி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க ஐ மூவ் ஆகும்போது நமக்கு ஓப்பனிங். ஸோ அதே தான். ஓப்பன்ல இருந்துன்னா என்ன? அந்த இண்டெக்ஸை நம்ம உள்ள ஆட் பண்றோம். அதாவது 0, 1, 2, 3, 4 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உள்ள அதே ஓப்பன் 5. நெக்ஸ்ட் க்ளோஸ் வந்தா நம்ம என்ன பண்றோம்? அதை டாப்ல போட்டுட்டு பாப் பண்றோம். பாப் பண்ணி செக். இது எம்டியா? இல்ல. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி உள்ள போறோம். உள்ள போகும்போது இதோட இண்டெக்ஸ் என்ன? இது ஓப்பன் இருக்கிறதால அது வந்து இண்டெக்ஸ் 7. அப்போ 7 புஷ் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க வரும்போது 8. நெக்ஸ்ட் எப்போ நம்ம க்ளோஸை பார்க்குறோமோ அப்போ என்ன பண்றோம்? க்ளோஸை பார்க்கும்போது நம்ம ஜஸ்ட் பாப், அதாவது அது இருக்கிறத டாப்ல நம்ம போட்டுட்டு அதை பாப் பண்றோம். ஸோ பாப் பண்ணா நமக்கு என்ன வருது? எம்டியா? இல்ல. ஸோ அகைன் இது இங்க மூவ் ஆகும் இந்த க்ளோஸ். இப்போ இந்த க்ளோஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம்? அகைன் சேம் பாப். அத சாரி, நம்ம டாப்ல இருக்கிறத சேவ் பண்ணிட்டு பாப். அகைன் பாப் அண்ட் செக். பாப் பண்ணிட்டோம். இப்போ செக் பண்றோம். ஸ்டாக் எம்டியா? இல்ல. ஸோ அகைன் நம்ம அனதர். இப்போ அகைன் நம்ம க்ளோசிங்கை ஃபேஸ் பண்றோம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? அதே மாதிரி டாப்ல இருக்கிறத 4 போட்டுட்டு அதை பாப் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அதை ஸ்டோர் பண்ணிட்டு பாப் அண்ட் செக். இப்போ நமக்கு என்ன? எம்டி. அப்போ டெஃபினட்டா இப்போ நம்ம வந்திருக்க ஐயும் நமக்கு அவுட்டர் மோஸ்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்றோம்? இங்க இருக்கிறது தான் ஸ்டார்ட். அப்போ 0, 1, 2, 3, 4. அப்போ இதுதான் டாப், அதாவது ஸ்டார்ட்னு நம்ம ஜஸ்ட் வச்சுக்கிறேன். ஸ்டார்ட் அதுதான் ஃபோர்த் இண்டெக்ஸ். ஓகே, ஃபோர்த் இண்டெக்ஸ் இங்க. அண்ட் இப்போ கரண்டா இருக்கிறது ஐ. ஸோ நமக்கு அதே மாதிரி இப்போ ரிசல்ட்ல இன்னும் நான் என்ன ஆட் பண்ணணும்? உள்ள இருக்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்போ நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்டார்ட் பிளஸ் ஒன். அதாவது இந்த ஸ்டார்ட் பிளஸ் ஒன்னு தான் எனக்கு டாப் பிளஸ் ஒன். அதாவது இங்க ஸ்டார்ட்ல டாப் ஜஸ்ட் 2 ஒன்று தான். ஸ்டார்ட் பிளஸ் ஒன்ல இருந்து எந்த லென்த், இங்க இருந்து இதுவா இல்ல இங்க இருந்து இதுவா, எவ்வளவு லென்த்துக்கு நான் ஆட் பண்ணணும்? அப்போ நான் என்ன பண்றேன்? ஐ மைனஸ் ஸ்டார்ட் பிளஸ் ஒன். அதை லென்த் ஃபைண்ட் பண்ணேன். ஐ மைனஸ் ஸ்டார்ட் பிளஸ் ஒன், ஸ்டார்ட் ஆர் டாப். ஸோ அது லென்த். நான் இப்போ போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அகைன் உள்ள இருக்கிறது பிரிண்ட் ஆகும். யா இது வந்து இந்த சப்ஸ்ட்ரிங் எடுத்து கொடுக்கும். அதை நம்ம ரிசல்ட்ல ஆட் பண்ணிக்குவோம்.
ஸோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனலான ரிசல்ட். யா. ஸோ எஸ் கைஸ், நமக்கு இதுல இருந்து இதான் ஃபைனல் ரிசல்ட். ஓகே, இதோட கோட் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். யா, நம்ம பார்த்த சேம் லாஜிக் தான். சோர்ஸ் ரிசல்ட் அப்படின்றத நம்ம இனிஷியலா எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக். அந்த இப்போ நம்ம இருக்க எல்லாத்துலயும் ஐன்றத ஸ்டார்டிங்ல இருந்து 0 வரைக்கும் டிராவல்ஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார் லூப். ஓகேவா? டிராவல்ஸ் பண்ணிட்டு இஃப் நம்ம ஓப்பன் பிராக்கெட் பார்த்தோம்னா நம்ம ஜஸ்ட் என்ன லாஜிக் பண்ணுவோம்? ஜஸ்ட் புஷ் இன்டு த ஸ்டாக். அதை புஷ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். பட் இன் கேஸ் நம்ம க்ளோஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஸ்டார்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிட்டு தென் பாப் அண்ட் செக். அது இது 3 கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்டார்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. தென் பாப் அண்ட் செக். இஃப் ஸ்டாக் எம்டியா இருக்கும்போது நான் அந்த சப்ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். என்னது? ஸ்டார்ட் பிளஸ் 1. அதாவது இந்த ஸ்டார்ட் பிளஸ் 1 அண்ட் இது வரைக்கும் ஐ மைனஸ் ஸ்டார்ட் மைனஸ் 1. இது நம்ம அங்கே லாஜிக்ல பார்த்ததுதான். ஸோ சேம் அட் லாஸ்ட் நமக்கு ரிசல்ட்ல ஃபைனல் ரிசல்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு டைம் வந்து ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் என் தான். பிகாஸ் ஐ 0லேருந்து என் வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆகுது. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் என். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன? நமக்கு இந்த வேர்ஸ்ட் கேஸ் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக்ல புஷ் பண்ணுவோம். ஸோ என்ன எலமெண்ட்ஸையும் இண்டஸ்ட்ரியும் நான் ஸ்டாக்ல புஷ் பண்ணலாம். யா, ஸ்பேஸ்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா நான் எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் ஸ்டாக்ல இதை புஷ் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ இதனால எனக்கு n/2 தான் ஸ்பேஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு n. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n. ஓகே, இப்போ நம்ம ஆப்டிமல் அப்ரோச் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆப்டிமல் அப்ரோச்னா நம்ம ஸ்டாக் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ்ல ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டாக் இல்லாம இப்போ நம்ம யூஸ் பண்ண நம்மளால ரிசல்ட்டை கொண்டு வர முடியுமா அப்படின்றத நம்ம ட்ரை. ஓகே, இதுல நம்ம கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம இனிஷியலா வச்சுக்கலாம். அது 0 வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ நான் எப்பப்பெல்லாம் ஓப்பன் பேரந்தசிஸை பார்க்குறனோ அப்போ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். எப்போ நான் க்ளோஸ் பேரந்தசிஸ் பார்க்குறனோ அப்போ கவுண்ட் மைனஸ் மைனஸ் அப்படின்ற லாஜிக். ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த லாஜிக் ட்ரைவ் ஓப்பனை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு கவுண்ட் 1. ஓகேயா? ஓகே, நான் கிட்டே போட்டுக்கேன். கவுண்ட் 1. அகைன் நான் இன்னொரு ஓப்பன் பார்க்குறேன்னா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் 2. இப்போ க்ளோசிங் அப்போ டிக்ரீஸ் ஆகும். 2லேருந்து 1 டிக்ரீஸ் ஆனால் 1. அகைன் இன்னொரு க்ளோசிங் அப்போ 1லேருந்து 0. ஓகேயா? ஸோ இந்த லாஜிக் சேம். நெக்ஸ்ட் 0லேருந்து இன்க்ரீஸ் ஒரு இந்த ஓப்பன் வந்ததுன்னா 1. அகைன் ஓப்பன் வருது 2 இன்க்ரீஸ் ஆகும். க்ளோஸ் வருது டிக்ரீஸ் ஆகும். ஓப்பன் வருது இன்க்ரீஸ். ஓப்பன் இன்க்ரீஸ். க்ளோஸ் 1 குறையும். அதே மாதிரி இன்னொரு க்ளோஸ் குறையும். இன்னொரு க்ளோஸ் குறையும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம இந்த ஓப்பனிங் வந்து 1. அதே மாதிரி க்ளோசிங் 0. ஓகேயா? அப்போ இங்க பாருங்க 1 அண்ட் 0 இதுக்குள்ள இருக்கிறது நமக்கு ஒரு ஆன்சர். யா, கரெக்ட்? யா. அதே மாதிரி இங்கேயும் 1 அண்ட் 0 இதுக்குள்ள இருக்கிறது நமக்கு ஒரு ஆன்சர். ஓகேயா? ஸோ இதை அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையும் டிராவல்ஸ் பண்ணிட்டே போவோம். டிராவல்ஸ் பண்ணிட்டே போகும்போது ஸோ எதை நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஓப்பன் ஓப்பன் பிராக்கெட் நமக்கு வருது அண்ட் கவுண்ட் நமக்கு 1க்கு மேல இருந்தா மட்டும் தான் அதை பிரிண்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இங்க நமக்கு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் 1 இருக்கு. அதான் ஸ்டார்டிங். அவுட் மோஸ்ட் அதோட ஸ்டார்டிங். அப்போ அதை பிரிண்ட் பண்ணக்கூடாது. 1க்கு மேல இருந்தா தான் நான் பிரிண்ட் பண்ணணும். அண்ட் ஆஸ் வெல் க்ளோசிங் வரும்போது என்ன? க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் கவுண்ட் கிரேட்டர் தேன் 0. இந்த 0 வரும்போது அந்த க்ளோசிங் பிராக்கெட் ரெண்டும் ஒண்ணா வரும்போது அதை நான் பிரிண்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது அவுட். வேற நீங்க க்ளோசிங் பிராக்கெட்லாம் பாருங்க. வேற வேற நம்பர்ஸ் இருக்கு. பட் எப்போ க்ளோசிங் பிராக்கெட் 0வா வருதோ அதுதான் அவுட் மோஸ்ட். அப்போ அதையும் நான் பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த லாஜிக் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகைன் ரிசல்ட் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஐ டிராவல்ஸ் பண்ணிட்டு வரும்போது பார்க்கலாம். ஸோ இது வந்து க்ளோசிங் பிராக்கெட் அண்ட் 1 க்ளோசிங் பிராக்கெட் அண்ட் 1 அண்ட் இந்த கண்டிஷனே ஃபெயில் ஆகுது. அப்போ அதை நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன்லாம் நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஐ இங்கே வரும்போது இந்த 2 கண்டிஷனுமே ஃபெயில் தான். ஸோ பிரிண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஐ இங்க வரும்போது என்னன்னா க்ளோசிங் பிராக்கெட் அண்ட் இது வந்து கிரேட்டர் தேன் 0வா? இல்லை. அப்போ நான் அதை பிரிண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் ஐ இங்க மூவ் ஆகும். இதையும் நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன். ஏன் பிரிண்ட் பண்ண மாட்டேன்? ஓப்பன் அண்ட் 1 பாருங்க. ஓப்பன் அண்ட் கவுண்ட் கிரேட்டர் தேன் 1ஆ? இல்லை, அது கிரேட்டர் தேன் 1 இல்லை, வெறும் 1 தான். ஸோ பிரிண்ட் பண்ண மாட்டேன். ஸோ மீதி இருக்கிறதுலாம் நான் அதே மாதிரி நீங்கள் ட்ரை ரன் பண்ணீங்கன்னா
நமக்கு அட் லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் நமக்கு ரிசல்ட்டா கிடைச்சிரும். ஓகே. இதோட கோட் நம்ம பார்க்கலாம். ஓகே. இனிஷியலா நான் ஸ்ட்ரிங் வந்து ரிசல்ட் வந்து எம்ப்டியா வச்சுக்கிறேன். அட் லாஸ்ட் நான் ரிசல்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஃபார் லூப்ல நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் உள்ள இருக்க இது வந்து ஃபார் ஈச் ஜஸ்ட் சின்டாக்ஸ் தான். உள்ள இருக்க எல்லா கேரக்டரும் நான் டிராவல்ஸ் பண்றேன். இஃப் எனக்கு வந்திருக்க கேரக்டர் அண்ட் கவுண்ட் அப்படின்ற ஒரு இனிஷியல் நம்பரை நான் வச்சுக்கிறேன், கவுண்ட் 0. இஃப் வந்திருக்க கேரக்டர் எனக்கு ஓப்பன் பேரந்தஸ் தான், நான் என்ன பண்றேன், நான் லாஜிக்ல பார்த்த மாதிரி கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இயல்ஸ். அப்படி இல்லை இன்னொரு க்ளோஸ் வந்திருக்கு அப்படின்னா கவுண்ட் மைனஸ் மைனஸ். ஓகே. இதை பார்த்துட்டு ஒரு ஒரு தடவையும் நான் என்ன பண்றேன், இஃப் வந்து நம்ம ரெண்டு கண்டிஷன், ஏதாவது ஒன்று நமக்கு ஏதாவது ஒன்று நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்ம லாஜிக் என்ன பார்த்துருந்தோம், இங்க லாஜிக் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் கவுண்ட் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ இங்க நமக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்திருக்க ph is equals to க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் கவுண்ட் இஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்தாலும் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், நமக்கு வந்திருக்கிறது க்ளோஸ் அண்ட் கவுண்ட் கிரேட்டர் தேன் 0. ஸோ வந்திருக்க ch is equals to க்ளோஸ் அண்ட் கவுண்ட் இஸ் கிரேட்டர் தேன் 0 இருந்தால் மட்டும்தான் எனக்கு ரிசல்ட்ல வந்திருக்கிறது ch கேரக்டர் ஆட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது ஆட் ஆகவே கூடாது. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன ஃபெயில் ஆகுது அப்படின்னா, சாரி காய்ஸ், இங்கே ஈக்குவல்ஸ் டு செக் பண்ணுறதோட ஒரு ஈக்குவல் டு செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சப்மிட் பண்ணலாம். ஓகே, ஃபைனலி அக்செப்டட். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி இங்கேயும் ஆர்டர் ஆஃப் n தான், பிகாஸ் i இங்க இருந்து இது லாஸ்ட் வரைக்கும் டிராவல்ஸ் ஆகுது. பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம இங்கே பார்த்தோம்னா ஜஸ்ட் கவுண்ட் அப்படின்ற வேரியபிள் தான், நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டாக்கே யூஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகேயா? ஸோ வேற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.